சுபானக்கா மக்களை நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தவளை தன் வாயால கெட்டுக்கிட்டு காய்ஸ், தவளை தன் வாயால கெட்டுக்கிட்டு. ஆக்சுவலா தவளை தன் வாயால கெட்டுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கே தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னன்னா, தவளை வந்து சும்மா கத்திக்கிட்டே இருக்கும், ஓகேவா? எந்த புதற்குள்ள உட்கார்ந்து இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு நைட்டு கத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் தவளை தன் வாயால கெடும். அதாவது பாம்பு போய் ஈஸியா தவளை பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வீட்டுக்குள்ள எஃப்ஜே என்ன பண்ணிருக்காப்லனா, அந்த கையில் அடிப்பட்ட விஷயத்த ரொம்ப கெத்தா, எனக்கு இது சின்ன அடி தாங்க, இது ஒரு பெரிய அடிலாம் இல்ல, நான் பார்வை வேலை வாங்குறதுக்கு தான் இப்படி கெட்டு போட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட போய் சீனா பேசியிருக்காப்ல. இது ஆக்சுவலா நேத்து பேசினார்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை இன்னைக்கு விஜேஸ் அவர்கள் வீட்டுக்குள்ள எடுத்து போட்டு உடச்சி அந்த விஷயத்தை ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள பரபரப்பாக்கி விட்டாப்ல. பரபரப்பாக்கணும்னு வீட்டுக்குள்ள நம்ம அக்கா சும்மா இருப்பாங்களா? இதான் கண்டென்ட் பிடிச்சி அழுறான்னு சொல்லிட்டு எங்க அக்கா ஓட உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு சில சண்டைகள் கூட வரும் போல. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன். ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன் தெரியுமா, இரண்டாவது ப்ரோமோ ரிவ்யூலே சொன்னேன், எஃப்ஜே வந்து வீட்டுக்குள்ள ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிருக்காப்ல. சேதனை பேசிட்டு நவுளும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சு ஒரு மாதிரி பேசியிருக்கான். ஒரு மாதிரி ரிப்ளை கொடுக்கங்க பதில் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தலையாட்டி இருக்கான். அதுல சேதனை டென்ஷன் ஆயிட்டாப்லன்னு சொன்னல, அதுக்கான ப்ரோமோ தான் இது. இப்பதான் சொன்னாங்க ப்ரோ சாட்டர்டே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த விஷயம் ப்ரோமோவா வராது, நம்ம ஒரு தனி வீடியோ போட்டு மாஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள தமாசாக்கி விட்டாங்க. அந்த வகையில மூணாவது ப்ரோமோல எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. பட் இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது ரொம்ப கிளியரா இந்த வீடியோல பார்த்தறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோல அண்ணன் வந்து எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல பேசுவாங்க. என்னன்னா, தம்பி இப்படி அந்த ஆட்டிடியூட் காமிக்காதப்பா, நான் பேசும்போது மரியாதையா பேசணும், மரியாதையா பேசு, அது என்ன ஒரு ஆட்டிடியூட் காமிக்க, அது என்ன பேசுற பழக்கம்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏன்னா அண்ணன் வந்து ஒரு சில கேள்வி கேட்டப்போ அவன் சரியா பதில் சொல்லியிருக்க மாட்டான் போல. அப்ப பதில் சொல்லன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு மாதிரி தலையாட்டிட்டு சரி ஓகே நான் தெரியாம பண்ணிட்டேன், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கான். ஓகேவா? அதுல தான் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு, தம்பி இப்படிலாம் பேசக்கூடாது, சரியா? இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படி பேசுற வளர்ச்சிக்காத, இதெல்லாம் வீட்டுக்குள்ள பேசிக்கோ, இதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கோ, என்கிட்ட பேசுற வளர்ச்சிக்காதுன்னு சொல்லிட்டு அண்ணன் டென்ஷன் ஆகி கத்துவாப்பில். அந்த இடத்துல கத்தும் போது திருப்பி நீங்க அந்த ப்ரோமோல பார்த்திருப்பீங்க, கத்தும் போது என்ன பண்ணும், சரி ஓகே தெரியாம பேசிட்டேன், சரி சார் நான் தெரியாம பேசுறேன் சார், ஒரு கோபத்துல வந்துட்டு, இல்ல சார் அந்த இதை விஷயத்தை மாத்திக்கிறேன் அப்படி சொல்லணும். ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுமா, சார் இங்க பாருங்க சார், நான் வந்து தலை எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல சார், தலை வந்து நான் ஒரு மாதிரி தலை மோட்ல இருக்க போல தருதலை மோடுக்கு போயிட்டேன் சார், எனக்கு வந்து தலை பதவியோட காதல் பதவி தான் முக்கியமா தெரிஞ்சு சார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருக்காப்ல. அங்கதான் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றாப்லனா, நீ இவ்வளவு சீன் போடுறியா, இரு உனக்கான ஒரு விஷயத்தை உடைக்கன்னு சொல்லிட்டு, உனக்கு கையில் அடிபட்டு இருந்தல அந்த விஷயத்தை பத்தி நீ சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தலைவன் மறைச்சிருக்கான். யாரு நம்ம எஃப்ஜே வந்து தவளை வாயை வந்து மறைச்சிட்டான். தவளை வாயை வந்து சொல்லவே இல்லையா சார், என்னது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு இருக்காப்ல. உடனே தான் நம்ம அண்ணன் சாண்ட்ரா வெளிப்பட்டு, ஏமா எந்தி தவளை என்ன சொல்லிச்சு சொல்லு அப்படின்னு. தவளை சொன்ன விஷயத்த ஃபுல்லா அக்கா ஒப்பிச்சிட்டாங்க. என்னன்னா, இந்த கையில் அடிப்பட்ட விஷயத்த சாண்ட்ரா கிட்ட எப்படி சொல்லியிருக்கானா, அக்கோ இதெல்லாம் சின்ன அடிக்கா, இதெல்லாம் நமக்கு சின்ன அடி, நான் வேனுக்குன்னே தான் கையில கெட்டு போட்டு சுத்திட்டு இருக்கேன், வேலை சேட்டு தனியா வேலை சேட்டு கடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெத்தா பேசியிருந்திருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு நேத்து பேசியிருப்பாரு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கெத்து காட்டுற மாதிரி பேசியிருக்காப்ல. சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த விஷயத்தை இங்க புட்டு வச்சிட்டாங்க. புட்டு வச்சோன்னா வீட்டுக்குள்ள அண்ணன் போட்டு உரிச்சிருக்காங்க. இது என்ன பழக்கம், கையில் அடிப்பட்டு ஒரு பொண்ணை நீ தனியா வேலை பார்க்க விட்டுருக்கான்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி அடின்னு அடிச்சிருக்காப்ல. அடின்னு அடிச்சோன்னே இதுதான் சாக்கு, இங்க தும்முனாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம அக்கா ஓ அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க போல. அவ்வளவுதான் இன்னைக்கான எபிசோட். ஒரு 10 நிமிஷம் அக்காக்கான ஒப்பாரி மட்டும் இருக்கு கைஸ். அக்கா வந்து கலரா சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க. அக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு 10 நிமிஷத்தை அழுவாங்க. பாவம் ப்ரோ, நான் என்னதான் இருந்தாலும் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோ. அது பாவம் பாரு பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, சே பாவம் பாரு. சி எஃப்ஜே மனுஷனா இப்படிலாம் தானே கமெண்ட் போட போறீங்க, கண்டிப்பா இப்படிலாம் தான் கமெண்ட் போடுவீங்க, போடுங்க வந்து போடுங்க, வேற என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்றதுக்குல. அந்த இடத்துல பார்வர்கள் பயங்கரமா அழுதுருக்காங்க. அங்க பிரஜன் போயிட்டு ஒன்றும் இல்லை ஐயோ ஒன்றும் இல்லம்மான்னு சொல்லிட்டு பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இவங்கெல்லாம் சமாதானப்படுத்திருக்காங்க போல. எனக்கு இந்த 4 பேரை பார்க்கும்போது ஜோக்கர்ஸ் மாதிரியே ஃபீல் ஆகுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்ன ஓவரா பேசுறேன்னு கண்டிப்பா வருவீங்க, கூல். அதாவது இந்த வார திங்கக்கிழமை நம்ம பார்வர்கள் காமமாமா கூட சேர்ந்துட்டு நைட்டு உட்காந்து திவ்யாவை பத்தி சாண்ட்ராவை பத்தி பிரச்சனை பத்தி என்னென்ன பேசுறாங்க ஞாபகம் இருக்கா? திவ்யா ஓவரா பேசுறா, திவ்யா சும்மா கத்துறா, இரிட்டேட் பண்றா, சாண்ட்ரா ஒரு மாதிரிப்பட்ட கேமை போடுறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி செல்ஃபிஷ் கேம் ஆடுறாங்க. பிரஜன் ரொம்ப ரூடா நடந்துக்கிறாரு, அவர் தான் பெரிய இது மாதிரி ரூடா நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு வாக்கியங்களை
எங்க அக்கா பாரு காமு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க அக்கா நேத்தே ஒரு மாதிரி பல்ட்டி அடிச்சு இன்னைக்கு காலையில இருந்து அதே டாக்ஸிக் கேங் கூட சேர்ந்து காமு தப்பு, எப்படி காமு தப்பு, காமு ஓவரா போறான், அவன்லாம் ஒரு ஆளா, அவன்லாம் தனி ஆடட்டு, நானா எனக்கான ஆட்டத்தை பாத்துக்கிறேன், இங்க பாருங்க இதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம ஆட்டத்தை ஆடணும்னு சொல்லிட்டு திரும்பியும் அக்கா அந்த டாக்ஸிக் கேங் கூட சேர்ந்துட்டாங்க. போன வாரம் டாக்ஸிக் கேங் அடி விழுந்தோடனே அக்கா வந்து திங்கக்கிழமை பிரிஞ்சு வெள்ளிக்கிழமை ஒருத்திக்கு டாக்ஸிக் கேங் கூட பெருசா சேரல. ஆனா அக்கா சனிக்கிழமை இன்னைக்கு காலையில டாக்ஸிக் கேங் கூட சேர்ந்துட்டாங்க. அதனால இந்த டாக்ஸிக் கேங் என்ன பண்ணுதுன்னா அக்காவுக்கு போய் ஆதரவா நின்று ஒன்னும் இல்ல விடுன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு பாசம் காமிச்சிருக்காங்க. அக்காவுக்கு பாசம் காமிச்சது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பிரஜன் அவர்கள் ஏதோ சண்டை போட்டிருக்காரு போல. அது என்ன விஷயங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா சொல்ல முடியாது, அடுத்த ப்ரோமோ அதை கொண்டு விட்டுருவாங்க. ஏன்னா எந்த விஷயத்தெல்லாம் நான் பேசலாம்னு சொல்லி வைக்கிறனோ அந்த விஷயத்தெல்லாம் ப்ரோமோ கொண்டு விட்டுறாங்க. அந்த வகையில் வீட்டுக்குள்ள இன்னைக்கு எஃப்ஜேக்கு மானங்கட்ட அப்படின்னு கேள்விப்பட்டேன். சொன்னேன்ல இன்னைக்கான எபிசோட எஃப்ஜே தான். எஃப்ஜேனா எபிசோட்னா எஃப்ஜே அப்படிதான் இன்னைக்கு இதை கொண்டு போயிருக்காங்க. இதுக்கிடையில வியானா வந்து அப்பப்ப தலை விட்டு அடி வாங்கியிருப்பாங்க போல. ஒரு தவளை கத்தனா பரவாயில்ல, பக்கத்துல இன்னொரு தவளை நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்தி இருக்கு, அதையும் பிடிச்சி டம்மு டம்முன்னு அடிச்சிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து கேப்டன்சியை பத்தி பேசும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கேப்டன்சியை தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. கேப்டன்சியை பத்தி பாசிட்டிவ் சொல்லல போல, நெகட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் தான் கேப்டனே, ஏன்னா அவன் தான் தலை பதவியை சரியா யூஸ் பண்ணல. அப்ப எல்லாருமே நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தவளை மட்டும் எந்திரிச்சு வந்து சார் கேப்டன் மாசு சார், கேப்டன் தான் கெத்து, ஐயோ தலை என்ன மாதிரி பண்ணார் தெரியுமா சார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலைக்கு நம்ம வியானா முட்டு கொடுத்துருக்காங்க. வியானாவை பிடிச்சி போட்டு அண்ணன் பொதறின்னு அடிச்சிட்டாரு போல. சரியான கேள்வியா, சரியான செருப்படி கேள்வியெல்லாம் கேட்டதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பயங்கரமா அசிங்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் வந்து எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல திரும்பிட்டாங்க போல. ஏன்னா இந்த டாபிக் தெரிஞ்சோன்னே வீட்டுக்குள்ள எல்லாருமே ஏன்டா நடிக்கையாடா செஞ்ச, நடிச்சுட்டாடா இப்படி குக் பண்ணாம இருந்த, இந்த ஒரு விஷயத்தினால வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ற, ரொம்ப கேவலமா பண்ணிருக்கடா, ரொம்ப அசிங்கமா பண்றடான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல திரும்பி இருக்காங்க. எஃப்ஜேக்கு ஆப்போசிட்ல திரும்பினது மட்டும் இல்லாம எஃப்ஜே போட்டு பொளந்திருக்காங்க. பல பேர் பல கேள்வி கேட்டிருக்காங்க. அங்கேயுமே ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு எனக்கு தெரியும் நான் வேணா தான் பண்ணேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு, ஸோ வரப்போகிற வாரம் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வீட்டுக்குள்ள மானங்கட்ட அடி வாங்குவாப்புல. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஆட்டிடியூட் காமிச்சிருக்காப்புல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி திமிரு காமிச்சிருக்காப்புல. அதனால கண்டிப்பாக எல்லாருமே ஆப்போசிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோமோல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த சீரியலில் வைப்பாங்கல்ல ஒரு கட்டு, எங்கேயாச்சும் ஒரு சீன் நடக்கும்போது எல்லாரும் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த ப்ரோமோல ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக எஃப்ஜேக்கு பயங்கரமான அடி இருக்கு, வியானாக்கு பயங்கரமான அடி இருக்கு, விஜே பாருக்கு பயங்கரமான பாசிட்டிவ் இருக்கு. அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இன்னைக்கு யாரையுமே எவிக்ட் பண்ணல. ஸோ தயவு செய்து எவிக்ஷனை எதுவுமே நம்பாதீங்க. அதனால தான் காலையிலே நான் ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டு இப்போ ஒருத்தி நான் எவிக்ஷனை பற்றி பேசாமல் இருக்கேன். ஸோ இன்னும் யாரும் எவிக்ட் பண்ணல. சாட்டர்டே நோ எவிக்ஷன், இன்னைக்கு யாரையுமே எவிக்ட் பண்ணல. நாளைக்கான எபிசோட்ல தான் தெரியும். நாளைக்கான எபிசோடுக்கு இன்னும் ஷூட் ஸ்டார்ட் ஆகல, ஓகேவா? ஸோ ஒரு 3 பேர் பேரை வச்சிருக்காங்க. அந்த 3 பேர் யாருன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதில் யாராச்சும் வெளியே போனாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போ ஒருத்திக்கு நோ எவிக்ஷன் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பேசலாம். அடுத்த வீடியோவில் இந்த நோ எவிக்ஷனை பற்றி, பிரச்சனைக்கான சண்டை, இதை பற்றி கண்டிப்பாக பேசலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் கடந்த வாரங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த எஃப்ஜே வந்து ஒரு ஆட்டிடியூட் காமிச்சான்ல, ஓகே சார் ஓகே சார் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பான்ல, அதே விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ணியிருக்காப்புல. அந்த விஷயத்துக்கு பயங்கரமான அடி உழுது. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் போன வாரமே சேதனை அந்த ஆட்டிடியூட்க்கு பயங்கரமான ஒரு அடியை கொடுத்துருந்தா இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. ஏன்னா போன வாரம் திவ்யா அவர்களை உட்கார சொல்லும் போது திவ்யா உட்காரலன்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட சேதனை அப்படி கத்திருப்பாங்க, உட்காருமா என்கிட்ட எகிரிட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திருப்பாங்க. அதே மாதிரி எஃப்ஜே கிட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடியே கத்திருந்தா அவன் இவ்வளவு பெருசா வந்திருக்க மாட்டான். கரெக்டா இல்லையா? ஆமா ரைட் கைஸ், கரெக்டா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ அவனுக்கு பார்சாலிட்டி பார்த்து ஒரு மாதிரி கூட்டு வந்ததுனால இப்ப இந்த செல்ல குழந்தை என்ன பண்ணுதுன்னா வீட்டுக்குள்ள மதிக்க மாட்டுக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கு எஃப்ஜேக்கு நல்ல ஒரு ரோஸ்ட் கொடுக்கணும் ப்ரோ, நல்ல ஒரு ரோஸ்ட் பயங்கரமா இருக்கணும். அவனை மட்டும் நுப்பாட்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு செஞ்சா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்வதி அவர்கள் இன்னைக்கு பயங்கரமா ஒப்பார் வைப்பாங்க, அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. இப்பவே கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் கண்டிப்பா. ஸோ கமெண்ட் போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.